அதான் நான் வந்து ஒரு பிஜேபிக்கு யாருக்கு நான் வந்து வக்காலத்து வாங்கலை. என்னை பொறுத்தவரை எலெக்ஷன் கமிஷன், ஏன்னா ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வந்து பல வருஷமாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த முன்மொழிவை வச்சுருக்கோம் எலெக்ஷன் கமிஷனில். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே கேட்காத ஒரு சூழ்நிலை. இப்போ அதனால நான் என்னுடைய ஆரம்ப ஸ்பீச்சிலே பேட்டியிலே ஆரம்பத்தினுடைய உரையிலே நான் சொன்னேன், ஒரு தொகுதியிலே எப்படி இருக்குது பாருங்கன்னு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஆர்கே நகரில், அதே போன்று பல தொகுதிகளில் இந்த மாதிரி நிலைமை வந்து இருக்குது. ஓட்டு போட்டிருக்கலாம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். வேறு ரீசன்கள் காரணங்கள் இருந்தாலும் கூட அதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் கிட்டத்தட்ட. ஏன்னா அதுக்கு தான் சொல்கிறேனே, உள்ளாட்சி தேர்தலில் அந்த லிஸ்ட்டை வச்சு தானே போய் ஓட்டு போடுறாங்க எல்லாமே. அதனால் வந்து அவங்களுக்கு தெரியுது யாரெல்லாம் வந்து செத்து போயிட்டா, யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்க, யாரெல்லாம்ட்டுன்னு. அதனால் எல்லா லெவல்லையும் வந்து இப்போ உள்ள துட்டு பணங்கள்லாம் எல்லாம் விளையாடி எல்லா விளையாட்டும் விளையாடுறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு உண்மையான பட்டியல் வந்து வெளிவருவதற்கு இவர்கள் ஏன் வந்து பயப்படணும்? அதுதான் என்னுடைய கேள்வியும் கூட.